Your warm words of welcome. I would like to invite our esteemed chief guest, Dr. Ramkumar Setipati, to address the gathering. We request you to share your valuable thoughts with us, sir. Good evening, all. Good evening. Good evening. Hello, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? Yes, sir. Wonderful. So happy to be here. Wonderful occasion. இந்த ஒரு குளோபல் ஸ்கூலில் பண்ணை குளோபல் ஸ்கூல்னு கேட்டாலே கெத்தாக இருக்குது. அதில் படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற நம்ம சேர்மன் அவர்கள், எங்கள் அண்ணா டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக பிரின்சிபல் மேடம், ஹவ் வைப்ரண்ட் ஷி இஸ், ஷி டிசர்வ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஜோரா கை தட்டலாமா? அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய நண்பர், சொந்தக்காரர் மிஸ்டர் இந்த பண்ணை குரூப் ஆஃப் சிஇஓ மிஸ்டர் கோகுல் கிருஷ்ணன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே கூடியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஜோரா ஒரு வாட்டி கைத்தட்டலாமா? கைத்தட்டல் பத்தல, எனக்கு 10,000 சரம் வேணும். You are all encouragers, my dear friends. நீங்க கைத்தட்ட ஜோரா ஒரு வாட்டி நான் சொல்றதுக்காக உற்சாகமான ஒரு கைத்தட்டல், ஒரு 10 கைத்தட்டு மட்டும் பண்ணுங்க ஜோரா. எக்ஸலன்ட். உங்க கை அப்சர்வ் பண்ணி பாருங்க. கை தட்டுறீங்க, கையில் அப்சர்வ் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? சூடாதா? வார்ம்தா இருக்கு. ஒரு நம்னஸ் வருது. ஏன் வருதுன்னா நம்ம ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ், இதயம்லேருந்து நம்மளோட மூளையிலேருந்து எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ், காது மூக்கு எல்லா ஆர்கன்ஸோட வெயின்ஸ், நரம்பு மண்டலங்கள் நம்ம கைகளில் முடியுது. நம்ம கைகளில் முடியக்கூடிய இந்த நரம்புகள் பார்த்தீங்கன்னா கைத்தட்ட உற்சாகம் கிடைக்குது, ஹெல்த்தியாகவும் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? கைத்தட்டணும். ஜோரா. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்கும்போது நான் பேசணும்னு நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் அதை மாற்றி யோசிக்கணும்னு யோசிச்சது. ஸோ பேசிக்லி என்ன நினச்சோன்னா அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிக்லி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ மென்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அடிப்படையில் இட் இஸ் ஆல் அபவுட் பிஹேவியர்ஸ், நடத்தைகளை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளே ஊக்குவித்துக் கொள்வது ஒரு பார்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தனித்திறன்கள் என்ன. எங்கே கூடியிருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாருமே பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க, டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பாசிட்டிவ் சைக்காலஜி இஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவிட்டி, நர்ச்சரிங் பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவ்னஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நர்ச்சர் பண்ணுறோமோ, ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளோட தனித்திறமைகள் என்னன்றது நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேஷன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இட் இஸ் ஆல்சோ ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த சிஸ்டம்ஸ். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இண்டோ ஜாப்பனீஸ் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஜப்பான் நாட்டில் என்ன மாதிரியான கல்வி முறைகள் நடந்து கொண்டு இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேரக்டர் பில்டிங் தான். நான் இங்கே மேடம் கிட்ட இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் என்ன வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் மேடம் கிட்ட கேட்கும்போது டிசிப்ளின் அண்ட் முக்கியமாக கேரக்டர் பில்டிங் தான் சொன்னாங்க. ஸோ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பேஷனேட் யூ ஆல் ஆர். அவங்களுக்கு ஜோர ஒரு வாட்டி கை தட்டலாமா? ரைட். ஸோ when we say positive psychology, I already shared focusing on strengths.
When we focus on strengths, we will be focusing more on passion. When we focus on passion, we will always be focusing more in developing our own self. அப்படி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஆப்டிடியூட், நம்ம கல்வி கற்றுக்கொள்கிறோம். கல்வி கற்றுக்கொள்ளும் போது எல்லாமே ஐக்யூவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஐக்யூ இஸ் இன்டெலிஜென்ஸ். அதே நேரத்தில் இக்யூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரோட வளர்ச்சிக்குலையும் இமோஷனல் கோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம சொல்லும்போது இங்கே நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண்கள் பசங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது, எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது they did not feel shy. யார் கிண்டல் பண்ணுவாங்கன்றதை பார்க்கல, they were enjoying themselves. அது வந்து எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் நம்ம சொல்கிறோம், அதே நேரத்தில் நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடுன்னு ஒரு இருக்குது. அந்த நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடில் முதல்ல வர்றது வந்து பயம், ஆன்சைட்டி. அந்த ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்ணும்போது we can always focus more on positivity. நம்பர் 1. நம்பர் 2, ஷைனஸ் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தப்பாக பண்ணால் கிண்டல் பண்ணுவாங்களே நினைப்பு தான் பொழப்பக்க எடுக்கிற மாதிரி நினச்சோன்னா யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. அவங்க அனைவருக்கும் இன்னொரு வாட்டி ஜோராக கை தட்டலாமா? அருமை. இங்கே வந்து நான் பார்க்கும்போது, கூட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 year குழந்தையிலேருந்து ஆல்மோஸ்ட் 80-90 years வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த என்ஜாய் பண்ணுற நேரத்தில் டான்ஸ் ஆடி பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ன சார் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் சார் பேச போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் புரியுது. நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 5 நிமிஷத்தில் முடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஐ ஆல்சோ தாட் we also should celebrate. நான் வந்து இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் கோச்சாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஒரு சிரிப்பு பயிற்சியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக அந்த சிரிப்பு பயிற்சி நான் கூப்பிடும்போது இந்த டான்ஸ் ஆடின பசங்க எல்லாரும் என் கூட வரணும். வருவீங்களா? Will you all come? Great. Right. Friends, primarily, if you wanted to be successful in your life, என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு என்ன ஆகணுன்ற ஒரு நோக்கம் வரணும். உங்களோட கோல் என்னன்றதை பார்க்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். நாலேஜை வந்து ஸ்கில்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொள்கிறோமோ இட் பிகம்ஸ் யுவர் ஆஸ்க். A for attitude, S for skills and knowledge. இதை ரிவர்ஸாக போடும்போது நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க, நாலேஜை வந்து ஸ்கில்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு உங்களோட கோல்ஸை நோக்கி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதை நான் இங்கே பார்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் இங்கே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100% அட்டண்டன்ஸ், அப்புறம் எல்லா ஹை பர்ஃபார்மர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் திருப்பி வந்தாங்க. கடைசியில் பார்த்தா டான்ஸ்லேயும் வந்து உட்காந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இவ்வளோ சிறப்பான மாணவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக நீங்கள் உங்களுடைய பசங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறீங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நர்ச்சரிங் பேரண்டிங்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ பாசிட்டிவாகவும் நர்ச்சர் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கிறோமோ, வாய்ப்புகளை கொடுக்குறோமோ, அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை சேர்த்து வைக்கிறோமோ, குளோபல் ஸ்கூல் மாதிரியான நிறுவனங்களில் they always help themselves to improve. எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜையும் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ பாசிட்டிவான ஆட்டிடியூட்ஸோட வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. The more they are happy, you will also be happy. எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறதில்ல, உங்களோட சேர்ந்து அடுத்த தலைமுறையும் ஜெயிக்குது. அந்த அடுத்த தலைமுறையும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் தான் இருக்கீங்க. அந்த விதைகள் விதைக்கிறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விதைகள் விதைக்கிறீங்களோ, பாசிட்டிவ்னஸையும் சேர்த்து விதைக்கிறீங்களோ, இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். Will you all make a huge difference? Excellent. So friends, நீங்கள் வந்து பார்த்தீங்களா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மளை நோக்கி இருக்கிறது. இந்தியா நாடு உலகத்திலேயே 147 crores நம்பர் 1.
த மோஸ்ட் யங்கஸ்ட் நேஷன். 28 ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து 28 வயசுக்கு கீழே தான். 25 வயசுக்குள்ளார உட்பட்ட வயசுனரோட பாப்புலேஷன் வந்து யூஎஸ் பாப்புலேஷனை விட அதிகம். 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எட்டாவது பெரிய நாடு நைஜீரியா, அதை விட ஹையஸ்ட். ஸோ நம்ம நாடு, நம்ம மாநிலம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு நம்ம செயல்படும் போது உங்களுக்குன்னு உங்கள் குடும்பம் நீங்கள் வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்படும் போது யூ கேன் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக சந்தோஷமாகவும் செயல்படுவீங்க, ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. அப்படின்றதுக்கு ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ கேன் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க பசங்க, சார் படிக்கும்போது தூக்கம் வருது சார் அப்படின்னாங்க. என்ன சொல்லுவாங்க? படிக்கும்போது தூக்கம் வருது. நம்மளுக்கும் வந்திருக்கு இல்லைங்க மேடம்? தூக்கம் வரும்போது கனவு வரும். அந்த கனவு யார் கனவு காணணும்னு சொல்லியிருக்காரு? நம்ம அப்துல் கலாம் சார், த கிரேட்டஸ்ட் ரோல் மாடல், என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கார். உங்களோட கனவுகளை, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவுகளை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். உங்கள் கனவுகளை அச்சீவ் பண்ணணும், உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். ஸோ தட் யூ பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல். உங்கள் குடும்பம் உயரும். உங்கள் குடும்பம் உயரும்போது உங்களோட தெரு உயரும். தெரு உயரும் போது உங்களோட ஊர் உயரும். ஊர் உயரும் போது எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம 2047 இந்தியா வந்து சூப்பர் பவராக ஆகணுன்றாங்க. அதை வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட் பண்ணலாமா? ஸோ உங்களுடைய கல்வி உங்களுக்கு உயரத்தை கொடுக்கும். உங்களுடைய திறன்கள் இன்னும் இன்னோவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் சைக்காலஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு லாஃப்டர் தெரப்பி பண்ணலான்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடினீங்களா? அந்த என்ன டான்ஸு? ரேபேன்னா? கேன் யூ ஆல் கம் ஹியர்? Can I invite these kids also to come? நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கீங்களா? வாங்க, கம். இவங்களுக்கெல்லாம் ஜோராக கை தட்டுங்க. ஜோராக கை தட்டுங்க. Good. Come. Wali, I will not take more than 3 minutes. நான் 8:15 முடிக்கணும்னு நினைச்சேன்.